இன்னைக்கு வந்து புதுசா குழந்தைகளும் இளைஞர்களும் எதிர்கொள்ற பெரிய வியாதி டாக்டர்ஸ் கேளுங்க, குறிப்பா சைக்காலஜி இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கள்ட்ட கேளுங்க, ஐஏடின்னு சொல்றாங்க. இந்த நோய்க்கு பேரு கேஸ் வந்துச்சுனாவே அதுக்கெல்லாம் ஐஏடிங்கிறாங்க. என்னன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு அதுக்கு டாக்டர்களை பேர் வைக்கிறாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ஐஏடிங்கிறாங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து 10 குழந்தையில 6 குழந்தை ஐஏடியில இருக்கு. என் வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி. இந்த ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஓவர். இதுல நாம சந்திக்கக்கூடிய சமூகம் சார்ந்த பிரச்சனை. இதுல என்ன ஆகுது தெரியுமா? தொடர்ந்து இதுலயே இருக்கிறனாலையும் அவன் தன்னைத்தானே ஐசோலேஷன் பண்ணிக்கிறனாலையும் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வர வேணாங்கிறான். வா நாளைக்கு இந்த ஒரு 2-3 நாளைக்கு வர்றாங்களாமா நம்ம மாமா மாமி அவங்க வீட்டுல. 2-3 நாளைக்கா இங்கே இருப்பாங்க? யாரு இத்தனும் இருக்குது நம்ம வீட்டுல. அது விரும்ப மாட்டேங்குது. வந்து அவங்க காலம் வந்தா போக வேண்டியது தானே, எதுக்கு இங்க 2-3 நாள் இருக்காங்க? டே ஒரு நேரத்துல பறிச்சு விட்டா நாம எல்லாம் போய் அவங்க வீட்டுல தானே 10-15 நாள் இருப்போம். அவங்களும் நம்ம வீட்டுக்கு 10-15 நாள் வருவாங்கடா. ஹாஃப் லீவ் ஆனுவல் லீவ் எல்லாம் அங்கதான்டா இருப்போம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ளவன்ட்ட அவன்கிட்ட அந்த தனி மென்டாலிட்டி, தனியா ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல, அவன் சுதந்திரத்தை டிஸ்டர்ப் பண்றதா நினைக்கிறான். சொந்தக்காரங்க வர வேணாம், அப்படி வந்தாலும் காலையில வந்தா சாயந்தரம் கிளம்பிடட்டும், மத்தியானம் சாப்பிட்டு கிளம்பிடட்டும், அவங்க ஏன் இங்க வந்து தங்குறாங்க? இது வந்து ஒரு அறிவுசார் சமூகத்துல இது ஃபியூச்சருக்கு இது நல்லதா யோசிச்சு பார்க்கணும். இது ரொம்ப போங்க ஆபத்தான போங்க.